முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்கள்ல மிக முக்கியமானது தைப்பூச திருநாள். தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி கோவில்ல 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும். தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனுடைய 6 படை வீடுகள்ல ஒன்றான பழனியில 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வந்து கூடுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றத உணர்த்தும் நாளாதான் இந்த தைப்பூசம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த நாள்ல சிவாலயங்கள்ல சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தப்படும். ஜோதிட ரீதியா பூஷம் நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இது தை மாத பௌர்ணமி நாளோட இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. முருகப்பெருமான் அப்படின்றவர் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக இருக்கிறதுனால தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த தைப்பூசம்.